जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சத்குருநாதா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய க்ஷேத்திரமானது பார்த்தாலே தெரியும், ஷிரடி க்ஷேத்திரம். ஒரு மனுஷனை மனிதனாக, ஒரு ஞானியாக, அந்த ஜீவன் ஏன் பிறந்தது, எதற்காக பிறந்தது, எதை நோக்கி அது பயணம் பண்ணணுங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம்தான் ஷிரடி மகா புண்ணிய க்ஷேத்திரம். இப்போ நம்ம நடந்து கொண்டே நீங்கள் அடியன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் கேட்கணும். இந்த இரு கண்களால் இந்த ஷிரடி க்ஷேத்திரத்தை நீங்கள் அழகாக ரசிக்கணும். பார்க்கக்கூடிய க்ஷேத்திரமானது ஷிரடி க்ஷேத்திரம், கேட்கக்கூடிய விஷயமானது அற்புதமான தகவல் பொருந்திய விஷயம். நீங்கள் பார்க்கக்கூடிய கோபுரம் தான் ராஜகோபுரம், அந்த ராஜாத்தி ராஜனுடைய ராஜகோபுரம். அற்புதமான ஷிரடி க்ஷேத்திரத்தில் அற்புதமான எண்ணற்ற விசேஷங்கள் நிறைந்த, அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நம்ம சேனலில் நிறைய முறைகள் ஷிரடியில் எதெல்லாம் பார்க்க வேண்டும், துவாரகா மாயை எப்படிப்பட்ட பாவத்தோடு ரசிக்கணும், சாவடியை எப்படிப்பட்ட பாவத்தோடு ரசிக்கணும், ஆஞ்சநேய சுவாமி மந்திராக இருக்கட்டும், அதில் எதிர்க்கே இருக்கக்கூடிய நம்ம அப்துல் பாபா காட்டேஜாக இருக்கட்டும், மகள்சால்பதி ஐயாவுடைய வீடுகளாக இருக்கட்டும், ஷியாமா ஐயா அவர்களுடைய வீடுகளாக இருக்கட்டும், பாபாவினுடைய அவர் பிக்ஷா வாங்கின அனைத்து வீடுகளாக இருக்கட்டும், பாபாவினுடைய அந்த திருவடி பதிந்த அந்த பாதைகளாக இருக்கட்டும், பாபா நடந்து சென்ற ஒவ்வொரு அடியினுடைய விசேஷங்கள். அதாவது திருவண்ணாமலைக்கு போனால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு லிங்கம் இருக்குது அப்படின்றது ஐதீகம், மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த ஷிரடி க்ஷேத்திரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் குருநாதனுடைய திருவடிப்பட்ட அடி. அது மட்டுமல்ல, இந்த க்ஷேத்திரத்துக்கு எண்ணற்ற மகான்களெல்லாம் வருகை புரிந்திருக்காங்க. அவர்களுடைய அந்த அந்த ஒரு கிருபையும் இந்த இடத்துல நிறைஞ்சு இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இப்போ தான் உண்மையான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம வரவேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் அவசியம் உணரலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னரோ பின்னரோ எந்த நினைவுகள் எல்லாம் காணா போயிடும். இங்கே பாபாவை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் வராது. நம்ம ஊரெல்லாம் இருந்தோம் அப்படின்னா மனசு அங்கங்கே அலைப்பாயும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, நல்லது எது, கெட்டது எது, அதை பண்ணால் என்ன வரும், இதை பண்ணால் என்ன வரும், எந்த புரிதலும் இல்லாமல் நம்ம அலைவோம் திரிவோம். ஆனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டால் மனசு அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடும். ரமண மகாத்மா சொல்வார், உன்னுடைய குருநாதனுடைய இடத்துக்கு நீ எந்த மகானுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய மனசு அடங்குதோ அவன்தான்ப்பா அவனுடைய குருநாதன் அப்படின்னு சொல்வார் இல்லையா. ஸோ அதை மாதிரி இந்த க்ஷேத்திரத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய மனமானது அப்படியே பொட்டி பாம்பா அடங்குனாலே சாய்நாதர் தான் நம்மளுடைய மகாத்மா, நம்மளுடைய குருநாதன், நமக்கு தாய் தந்தை தெய்வம் அனைத்தும் அவர்தான் அப்படின்றத நீங்கள் சர்வ நிச்சயமாக உணரலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். பாபாவுடைய கருணையினால் அடியனுக்கு பலவிதமான ஆசைகள் இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஷிரடி வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஷிரடி க்ஷேத்திரம் தாங்க தாய் வீடு, ஷிரடி க்ஷேத்திரம் தான் என்னுடைய ஊரே அப்படின்றத தைரியமாக சொல்லிவிடுவேன். ஆனால் என் மனசில் சச்சரிதம் படிக்கும் பொழுதெல்லாம் மதுரா, காசி, கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ், இந்த மாதிரி இமயமலை, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறைய மகான்கள் நம் பாபாவுடைய சச்சரிதத்தில் படித்த தாஸ்கனு மகாராஜ் கூட பிரயாக்ராஜ்லாம் போகிறதுக்கு ஆசைப்படுவார், பண்டரிபுரம்லாம் ஆசைப்படுவார். பாபா சில லீலாவெல்லாம் பண்ணி அனுப்பியும் வைப்பார். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து ஷிரடிக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம என்னைக்கு காசி போக போகிறோம், கயா போக போகிறோம், அந்த ராதையும் கிருஷ்ணனும் வாழ்ந்த பூமியான மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனம், கோகுலம், பர்சானா இதெல்லாம் என்னைக்கு போக போகிறோம், ஹரித்வார் என்னைக்கு போக போகிறோம் பாபா அப்படின்லாம் எனக்கு என்னைக்கு நீ அனுப்ப போகிறேன்லாம் நான் பாபாட்ட ஒரு நாளும் கேட்டதில்லை. இது என்னுடைய ஆழமான மனதில் இருந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை பாபா நிவர்த்தி பண்ணி வச்சாருங்க. இது ஒரு பாபா பிக்ஷா எடுத்த விடுது இது. ஸோ
இப்போ நம்ம துவாரகா மாயை வந்து கிராஸ் பண்ணி நம்ம போயின்னு இருக்கோம். இப்படி நிறைய க்ஷேத்திரங்கள் எல்லாம் போகணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு அற்புதமான எண்ணம். இது என்னுடைய ஆழமான எண்ணம். பாபாட்ட அதை நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் என்னுடைய உள்ளார்ந்தமான எண்ணங்களை புரிந்து கொண்ட தாயான சாய்நாதர் என்னுடைய அந்த ஆசையை அவ்வளோ அழகாக நடத்தி வச்சார். ஸோ அதனுடைய ஒரு சின்ன சின்ன செய்திகளைத்தான் இந்த பதிவில் வந்து அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த சத்குரு சாய்நாதருடைய அந்த அனுகிரகமும் ஜெகத்மாதா ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயினுடைய அந்த அனுகிரகத்தோட அடியன் இந்த ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்திலேருந்து தான் அடியனுடைய இந்த யாத்திரையை வந்து அடியன் தொடங்குகிறேன். அடியன் போகக்கூடிய ஒவ்வொரு க்ஷேத்திரங்களும் எதெல்லாம் அடியன் இந்த துவாரகா மாயிலிருந்து அடியன் சொல்கிறேன். எந்தெந்த க்ஷேத்திரங்கள்லாம் அடியன் போக போகிறேன் அப்படின்னா காசி, கயா, அலகாபாத், அயோத்தியா க்ஷேத்திரங்கள். அது மட்டும் இல்லை, மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனம், கோகுலம், பர்சானா. அது மட்டும் இல்லை, ஹரித்வார், ரிஷிகேஷ். அடுத்து முக்கியமான தேவப்பிரயாகை. துவாரகா மாயில குருநாதருடைய சன்னிதானத்தை தரிசனம் பண்ணுங்க எல்லாரும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். துவாரகா மாயி கி ஜெய். ஸோ தேவப்பிரயாகைங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானது ஹிமாச்சலத்தில். அவசியம் நீங்களாம் இந்த ஹிமாச்சலம் போனீங்கன்னா அவசியம் பார்க்க வேண்டிய இடம். நிறையா பார்க்குறதே இல்லை நீங்களாம். ஸோ அந்த தேவப்பிரயாகையில் ரகுநாத் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீராமர் தபஸ் பண்ணார். அங்கே தான் அலகானந்தாவும் பாகீரதி நதியும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இடம் ஆகுது. அந்த இடத்துல தான் அந்த நதிக்கு பேர் கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமமே அந்த இடத்துல இருந்தாங்க மாறுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சாவடி அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய மந்திர் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்துல் பாபா காட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய க்ஷேத்திரங்கள் எல்லாம் போகும்படியாக குருநாதருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்தபடி தான் அவ்வளோ பெரிய ஒரு யாத்திரைக்கு அடியன் கிளம்புனேன். மொத்தம் ஒரு 14-15 நாட்கள் அந்த யாத்திரையை வந்து பாபா பண்ணி கொடுத்தார். அடியனுடைய அந்த யாத்திரையில் நடந்த ஒவ்வொரு விசேஷமான இடங்கள் எப்படி நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டோபா கோவிலை போய் பார்க்கணும். ஷிரடிக்கு வந்தோம்னா கண்டோபா மந்திர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் ஆவோ சாயி, அதாவது மகள்சால்பதி அவர்கள் நம்மளுடைய இளம் பால பக்கீருக்கு சாயி அப்படின்ற திருநாமம் சூட்டப்பட்ட இடம் கண்டோபா கோவில். அப்புறம் பாபா வந்து தங்கிய இடம் இந்த துவாரகா மாய். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அப்துல் பாபா காட்டேஜ். இதற்கு முன்னாடி ராதா கிருஷ்ணமாயினுடைய ஷாலாவாக இதுக்கு பின்புறம் இருந்தது. இப்போ அப்துல் பாபா காட்டேஜாக இருக்குது. வேப்பமரம்னு சொல்வோம் இல்லையா, குருநாதருடைய குருஸ்தான், அதுதான் ரொம்ப பிரதானமான இடம். அப்புறம்தான் கண்டோபா கோவில், துவாரகா மாயி, சாவடி, ஆஞ்சநேய சுவாமி மந்திர். இப்போ பார்க்கக்கூடிய இடம்தான் ரொம்ப உயர்ந்தது. அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழ்ந்த இடம் அங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து ஆஞ்சநேய சுவாமி மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஸோ இந்த ஷிரடிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம துவாரகா மாயி, சாவடி, அப்துல் பாபா காட்டேஜி, மகள்சால்பதி ஐயாவுடைய வீடு, ஷியாமா அவர்களுடைய வீடு, பாபா லிண்டி தோட்டத்துக்கு நடந்து போன பாதைகள், பாபா பிக்ஷா வாங்கின ஒவ்வொரு இடங்களையுமே எப்படி நம்மெல்லாம் அற்புதமாக அனுபவித்து ஒவ்வொரு நிலையிலையும் பாபா இந்த பாதையில் போயிருப்பாரே, பகவானே இந்த திருவடியை சுமந்து கொண்டு போயிருக்காரே, அந்த திருவடிக்கு வலிக்குமேன்றதுக்காக ஜெகத்மாதா அன்னை ராதாகிருஷ்ணமாயி தன்னுடைய பக்தி பாவத்தில் தன்னுடைய திருவடி கூட படக்கூடாது, பகவானுடைய திருவடி தான் படணுங்கிறதுக்காக பின்னாலே திரும்பி அந்த ஜெகத்மாதா பெருக்கினாலே அந்த ஜெகத்மாதாவே பூமிக்கு வந்து இறங்கி ஒரு பக்தை சொரூபத்தில் வந்து இந்த இடத்துல தொண்டு புரிந்திருக்கிறாளே. எண்ணற்ற பக்தர்களுடைய அந்த பக்திக்கு உட்பட்ட பாபா அவர்களுடைய ஒத்தொத்தருடைய ஆசையும் சின்ன குட்டி ஆசையை கூட நிறைவேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்காரு. இப்போ நமக்கு செருப்பு காணா போச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறார், நகை காணா போச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறார். இதை போல் பாபா உடல்தாரியாக பஞ்சமகா பூதத்தோடு சுமந்து கொண்ட சரீரதாரியாக இருக்கும் பொழுது எண்ணற்ற லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ ஆகையினால் சுவாமி பல நாட்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிற ஆஞ்சநேய சுவாமியோடைய
ஆலயம். இந்த ஜானகிதாஸ், தேவிதாஸ் என்ற போன்ற மகான்களுடைய சாநித்தியம் பெற்ற இடம். நீங்கள் இதுக்கு ராகு கேது பார்க்குறீங்க இல்லையா, இது பிவி நரசிம்ம சுவாமிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப புராதனமானது. இங்கே இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி ரெட்ட ஆஞ்சநேயராக இருந்தார். ஆனால் இப்போ ஒத்த ஆஞ்சநேயராக கையில் சஞ்சீவனி அந்த மலையை தூக்கி கொண்டு போகக்கூடிய சொரூபத்தோடு இருக்கார். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரெட்ட ஆஞ்சநேயர் எங்கே இருக்காருன்னா தீட்சித் வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாடா இருக்குது துவாரகா. அதாவது பாபாவுடைய சமாதி மந்திர் உள்ளே போயிட்டு நம்ம குருஸ்தான் வழியாக வெளில வந்தோம்னா அங்கே தீட்சித் வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அந்த தீட்சித் வாடாவில் தான் அந்த ரெட்ட ஆஞ்சநேயர் இருக்கார். அது மட்டும் இல்லை, பாபாவால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பொருட்களும் இருக்குது. அன்னை ராதாகிருஷ்ண மாயியால் சேகரிக்கப்பட்ட அந்த குதிரை, ஷியாம் கர்ணான்ற குதிரைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக அற்புதமான முறையில் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். இந்த வீடியோ இரவு நேரத்தில் எடுத்ததாக இருக்குது. அதனால் குருநாதரை நல்லபடியாக எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க. நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒரு சின்ன சின்ன அல்ப ஆசையாக இருந்தாலும் சரி, பாபா உன் மேலே ஒரு பூ இருக்குது, எனக்கு அந்த பூவை கொடுக்குறியா அப்படின்னு லவலேசம் ஆசைப்பட்டு அது கிடைக்காம போனால் நம்ம எப்படி தவிப்போமோ அந்த தவிப்பை கூட பாபா இந்த இடத்துல நிறைவேற்றி வச்சிடுறார். அப்படி நம்மளுடைய மனதில் இயலக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும், ஆசைகளையும், இச்சைகளையும் அது எல்லாத்தையும் நிறைவேற்றி ஏன் நிறைவேற்றுறார் அப்படின்னா நம்மளுடைய மனதானது அவரிடத்துல பிடிகொண்டுடும். எதை கேட்டாலும் செய்கிறாரே, எதையும் எதிர்பார்க்காம நமக்காக வந்த சுவாமி செய்கிறாரே, சுவாமி உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் சொல்லு சுவாமின்னு அவருடைய திருவடியை நாடி நிற்கும் பொழுது அவர் சொல்கிறத நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப அற்புதமான முறையில் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் எதுவாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அனைத்துமாக செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ பாபா இருக்கிறத நான் எப்படி உணர்றதுப்பா அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். நம்ம ஏதாவது ஆசைப்பட்டோன்னா அது நடக்குது, அப்போ பாபா இருக்காருன்றோம். அது இல்லைங்க விஷயம். நம்மளுடைய தாயினுடைய கர்ப்பத்திலேங்கிறத காட்டிலும் நம்ம தாயினுடைய கர்ப்பவாசம் கொண்டோம் இல்லையா, அப்போ எதுவாக இருந்தோம் நமக்கு யாருக்காவது நினைவு இருக்குமானால் இருக்காது தானே. நம்ம எதுவாக இருந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், எந்த லோகத்தில் இருந்தோம், எப்படி தாயினுடைய கர்ப்பத்தில் வந்தோம், எப்படி நமக்கு கை கால பகவான் கொடுத்தார், 10வது மாதத்தில் எப்படி வெளியில் கொண்டு வந்தார், பசிக்குமேன்றதுக்காக தாயினுடைய அந்த முளைப்பாலை கொடுத்து நமக்கு எப்படி பசியை சரி செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் நமக்கு அழகாக நடக்க வைத்தார். அதற்கப்புறம் பேர் வைக்கப்பட்டது, நாமம் கொடுக்கப்பட்டது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கேட்கக்கூடிய திறனாக இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய திறனாக இருக்கட்டும், மனம் எதை வேணாலும் நினச்சிட்டு அங்கெங்கும் ஓடின்னு இருக்க அந்த மனமாக இருக்கட்டும், அனைத்திலும் ஏகாந்த சுரூபியா அந்த ஆத்மாவா நமக்குள்ள பரமாத்ம சுரூபதாரியாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பாபா. அவர் எப்படி ஒன்றதுன்னா நம்மளுடைய சுவாசம் எங்கிருந்து சுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். இந்த சுவாசமானது எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது, யார் இதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கிறார்? இந்த ஹிருதயமானது நான் எதை வேணாலும் செய்து முடிப்பேன், நான் எல்லாமே என்னால் முடியும், ஒரு திமிரு கொண்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் ஒரு திமிரு கொண்டு பேசுகிறோமே, நம்ம இவ்வளோ அழகாக பேசுகிறோமே, நம்மளோட ஹிருதயத்தை ஹிருதயமே நீ பாவம் பிறந்ததுலேருந்து நீ துடிச்சுட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் அடங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்குமா நம்ம ஹிருதயம்? சுவாசமே நான் பிறந்ததுலேருந்து நீ சுவாசமாக வந்துட்டே போயிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் ஈரேன் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்குமா? அப்போ எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. அப்போ யாருடைய கண்ட்ரோல்லையோ அது இருக்குது, சத்தியத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். விடிய கார்த்தால் சரியாக 6 மணி, இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு 6 மணிக்கெலாம் சூரிய பகவான் வந்துடுறார். சுட்டெரிக்கிறார்னா அவர் கரெக்டாக தான் விளையாடு. நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ வெயில் கடுமையாக இருக்குது நம்ம சொல்கிறோம், வெயில் கடுமையாக இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம உடம்பு ஒத்துக்கலை. அதுதான் விஷயம், சத்து குறைபாடாக இருக்குது நம்மளோட சரீரத்தில். அப்புறம் என்ன, சாயங்கால நேரத்தில் அப்படியே தனியுது. அப்படியே ஒரு 6-7 ஆச்சுன்னா என்ன ஆகுது, சுத்தமாக அந்த வெயிலுடைய தணிப்பு இல்லாமல் போய் குளிர்ச்சி ஆகிடுது. சூரியன் கரெக்டான நேரத்தில் வரார், மறைகிறார்.
சந்திரன் கரெக்டான நேரத்தில் வரார், மறைகிறார். பௌர்ணமி கரெக்டாக வருது, அமாவாசை கரெக்டாக வருது, பிரதோஷ காலங்கள் கரெக்டாக வருது, சந்திரன்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, இப்போ பகவான்கிறவன் எல்லா ரூபமாகவும் எல்லா நாமமாகவும் எல்லாமாகவும் இருந்து கொண்டு நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படின்றது தான் பரமசத்தியம். பாபாவை உணர்றது அப்படின்றது வெரி சிம்பிள். ஆனால் உணர்ந்துட்டோன்னா அதை அவருடைய திருவடியை பிடிக்கிறதுன்றது நம் கையிலால் இல்லை, அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்பாங்க. அதாவது அவருடைய அருள் அப்படின்றது ஒன்று இல்லை, அடியார்களுடைய சகவாசம் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா அவனுடைய திருவடியை நம்ம ரசிக்க முடியுமா? அவனை அனுபவிக்க முடியுமா? அவனுடைய அருள் இல்லைன்னா அவனை பற்றி பேச முடியுமா? முடியாது தானே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஷிரடி சேத்திரத்தையே அனுபவிக்கிறீங்க. இந்த ஒரு வீடியோவை எடுக்க வச்சதும் அவன் தான், இப்படி பேச வைக்கிறதும் அவன் தான். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஸோ ஆகையினால் அவருடைய அந்த கருணையை, அருளை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணணும். நம்ம சுவாசம் எப்படி மேலே ஏறி இறங்குதோ அதுதான் அவருடைய கருணை. அந்த கருணையை நினச்சி நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லி அவனை நினைத்து உருகணும். இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நம்மளுடைய கண்களெல்லாம் ஷிரடிக்கு வந்த பிறகும் பாபா எனக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றி வை, பாபா எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம ஊரில் இருக்கிற பாபாட்டே சொல்லிடலாமே. அங்கே இருக்கிற பாபாவும் இந்த பாபா தான் அங்கே இருக்கார், அந்த பாபா தான் இங்கே இருக்கார். இங்கேருந்து நம்ம ஊருக்கு நம்ம ஷிரடின்ற ஒரு ஊர் மகாராஷ்டிரா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். 2000 கிலோமீட்டர் தாண்டி வரது சிரமம். அதனால் பாபாவே கருணை காட்டி, டே நீ வராதடா நானே அவன் ஊருக்கு வரண்டான்னு வந்து உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட பாபா நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்கார். நம்ம ஊரில் போய் பாபாட்ட பாபா எனக்கு அதை செய்து கொடு இது செய்து கொடுன்ற ஒரு விஷயங்கள் வைக்கிறோம். அதையே கொண்டு வந்து ஷிரடியில் வைக்கிறோம். புரியுதுங்களா? இது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, வைக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி அவனுடைய கிருப்பையை நம்ம நினைக்கணுமே, அவனுடைய அருளை நம்ம நினைக்கணுமே. அந்த கிருப்பையை நினைத்து அவனுடைய அருளை நினைத்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த கிருப்பையும் அந்த அருளும் யார்கிட்டேருந்து வருதுன்னா பகவான்கிட்டேருந்தும் அவனுடைய அடியார்கள்டேருந்து தான் வருது. ஸோ அந்த அடியார்களுடைய அந்த பாத சுவடு எந்த வழியாக போய் இந்த பகவானை அடைந்ததோ அந்த வழியில் நம்மளும் பயணம் பண்ணோம் அப்படின்னா எட்டாத கனி பகவானுடைய சொரூபம். அந்த எட்டாத கனியான பகவானுடைய சொரூபத்துக்குள்ளே பகவானே நம்மளை அழகாக அழைத்து கொள்வார். ஆகையினால் இந்த ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் எத்தனையோ விதமான பக்தர்கள் வருகிறார்கள், எத்தனையோ விதமான பக்தர்கள் போகிறார்கள். ஒத்தொத்தருடைய மன எண்ணங்களும் எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாமே வேறு வேறு திசையை நோக்கி வேறு வேறு முறையில் பகவானே பயணப்பட வைக்கிறார். அதில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அந்த பக்தியை பொறுத்து தான் அவருடைய அந்த வழி காட்டுதலே. ஆகையினால் அடியனுடைய இந்த லைஃப்லையே நான் மறக்க முடியாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யாத்திரை தான். இந்த யாத்திரை தான் அடியனுடைய அந்த ஒரு முக்கியமான விசேஷமே. ஆகையினால் இந்த ஷிரடியில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தரிசனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஷிரடியினுடைய ஒவ்வொரு இடமுமே ரொம்ப விசேஷந்தான். ஷிரடியினுடைய ஒவ்வொரு இடமும் அந்த மண் துகளும், மண்ணே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் அந்த கல்லுலாம் போட்டு நிரப்பியிருப்பாங்க. அந்த மண்ணை பார்க்குறதே ரேரு. நீங்கள் குருஸ்தானம் அல்லது நந்தாதீபம் சைட்லலாம் போனீங்கன்னா அங்கே மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் அழகாக பார்க்கலாம். சில பேர்லாம் இப்போ கூட பக்தாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குருஸ்தானில் இருக்கிற மண் எடுக்க முடியாத சான்சஸே இல்லை. ஆனால் லெண்டி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் சில பேரை நோண்டி எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். பாபாவுடைய பாதம் பட்ட மண் அப்படின்ற ஒரு பக்தி பாவத்தோடு. அது மட்டும் இல்லை, நந்தாதீபம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் குருநாதருடைய சன்னிதானத்துக்கு ஏற்புடையதான ஒரு அற்புதமான இடம். பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் இந்த நிமிஷம் வரைக்கும் எரிந்து கொண்டு இருக்குது. அந்த இடத்துலையும் மண் கிடைக்கும். அதையும் நோண்டி இது பாபாவுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த பக்தருடைய பக்தியையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு வீடியோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியனுடைய ஒரு பெரிய யாத்திரைக்கான தொடக்க புள்ளி ஷிரடி தான்.
இந்த ஷிரடி சேத்திரம்தான் இந்த யாத்திரைக்கான ஒரு பெரியதான அரியதான தொடக்க புள்ளி. அவசியம் மனுஷனாக பிறந்தால் ஏன் பாபா இந்த சேத்திரங்களுக்கெல்லாம் அனுப்புகிறார்? பல பேருக்கு பல விஷயம். எனக்கு பாபாவுடைய ஷிரடியை தவிர நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு பாபாவோட ஷிரடி மட்டும் போதுங்க, எனக்கு இந்த காசி கையாலா இது எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு மட்டும் தயவு பண்ணி யாரும் நிராகரிச்சிடாதீங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பாபா கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு, ஒரு சோதனை. என்னப்பா டெஸ்ட்டு, என்னப்பா சோதனைன்னு கேட்டிங்கன்னா, பாபாவே சொல்கிறார், நானே சகல தேவதா மூர்த்தி. அவரே எல்லா தேவதா மூர்த்தி ரூபமாகவும் இருக்கார், அவரே எல்லா ஜலஸ்வரூபமாக நீர் அதாவது நதிகள் சொரூபமாக இருக்கார், அவரே பல மகான்கள் சொரூபமாக இருக்கார். இப்போ நம்ம ஏதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ, பெருமாள் கோவிலுக்கோ, பிள்ளையார் கோவிலுக்கோ, ஐயப்பன் கோவிலுக்கோ, முருகன் கோவிலுக்கோ போனோம் அப்படின்னா, நம்ம போகும் பொழுது வாக்கில் சாயிநாமம் வந்துடுது நம்மளை அறியாமலே. ஏன்னா அதில் ஊறிட்டதுனால டக்குன்னு வந்துடுது. ஆனால் உள்ள கருவறையில் ஒரு முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னா, அந்த முருகப்பெருமானுடைய அந்த ஹிருதயத்தில் நம்ம பாபாவை நம்ம பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறார், நானே எல்லா தெய்வ ஸ்வரூபமாகவும் இருக்கார். ராமனாக தரிசனம் தந்தார், கிருஷ்ணனாக தரிசனம் தந்தார், பாண்டுரங்கனாக தரிசனம் தந்தார், அவருடைய குலதெய்வ ஸ்வரூபமாகவும் தரிசனம் தந்தார்ன்றதெல்லாம் சச்சரத்தில் படிச்சிருக்கோம். இதை படிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கோமா? அந்த உணர வைக்கிறதுக்கு தான் இந்த யாத்திரைகள் ரொம்ப அவசியம். உணர வைக்கிறதுக்கு தான் இந்த யாத்திரைகள் அவசியம். மதுரா போகிறோம், கிருஷ்ணனுடைய பிறந்த ஜென்மா பூமியை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு யார் கிருஷ்ணன்? நம்ம பாபா தான் கிருஷ்ணன். இங்கே கிளஸ்வரூபமாக ஒரு என்ன சொல்கிறதுனா, அவன் ஒரு அழகே வடிவானவனாக இருக்கார், கையில் புல்லாங்குழல் வச்சுருக்கார், பார்த்தா மன்மதனாக இருக்கார். இங்கே இவர் தலைவர் எப்படி இருக்கார்? நம் குருநாதர் எப்படி இருக்கார்? அவருடைய சொரூபம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக ஒரு கிளஸ்வரூபமாக இருக்கார், ரொம்ப அற்புதமான முறையில் இருக்கார். கிருஷ்ணஸ்வரூபமே தான் இது. ஒரே ரூபம்தான் அனைத்து சுரூபமாகவும் அனைத்து மகான்களாகவும் இருக்கே தவிர மற்றபடி ரூபத்தில் லாவண்யத்தில் விஷயம் இல்லை. எல்லா ரூபமும் அவனுடைய ரூபம்தான், எல்லா ரூப நாமமும் அவனுடைய லாவண்யம் தான். எல்லாமே கிருஷ்ணனும் சாய்நாதர் தான். ஸோ நம்ம பிருந்தாவனம் போயிட்டோம்னு வைங்க, ராதைக்குள்ளேயும் குருநாதனே இருக்கார். அடுத்து அயோத்தி போயிட்டோம்னு வைங்க, ராமனுக்குள்ளேயும் குருநாதனே இருக்கார். காசி போயிட்டோம்னா விஸ்வநாதனுக்குள்ளேயும் சாய்நாதரே இருக்கார். விசாலாட்சி தாயாரை பார்த்தோம்னா விசாலாட்சி தாயாருக்குள்ளேயும் நம் குருநாதனே இருக்கார். தேவப்பிரயாகை போயிட்டால் ரகுநாத்ஜி டெம்பிளை பார்க்க போகிறோமா, அந்த ரகுநாத்ஜி ஆகிய ராமனும் குருநாதனே இருக்கார். தேவப்பிரயாகையில் அலகானந்தாவும் பாகீரதி நதியும் பிரம்மாண்டமான முறையில் ஓடி வரார்கள். அந்த தேவதாமூர்த்தி சுரூபமாகவும் இருக்கக்கூடிய பகவானே நம் குருநாதனே இந்த நதிகள் சுரூபமாகவும் இருக்கார். அப்படி ஒவ்வொரு சேத்திரத்திலையும் ஒவ்வொரு மூர்த்திகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு மகான்களுக்குள்ளேயும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயோ நமக்குள்ளேயோ பகவானை நம்ம பார்க்கறதில்ல. அதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. எல்லாத்துக்குள்ளேயும் பாபாவையும் பகவானையும் நம்ம கண்டு ரசிக்கிறோம். ஆனால் நம்மளை பெற்றெடுத்த தாய்க்குள்ளேயும் தகப்பனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் நம்ம அணியக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் நம்மளுடைய பேச்சுக்குள்ளேயும் நம்மளுடைய மூச்சுக்குள்ளேயும் நம்மளுடைய ஹிருதய சுவாசமாக இருக்கக்கூடிய பகவானே நமக்குள்ளே இருக்கான், பகவானே நம்ம ஹிருதயத்தை சொரூபமாக இருக்கான்ங்கிறத நம்ம உணர்றதில்ல. ஸோ இந்த மாதிரிலாம் உணரணும் அப்படின்னா அதுக்கு பாபான்னு சொல்லக்கூடிய குருநாதருடைய அந்த அனுகிரகம் இருக்கணும். அப்போ பாபாவுடைய அனுகிரகமானது இருந்துட்டு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கண்கூடாக உணரலாம். பாபா சச்சரத்தில் இந்த உலகமே என்னுடைய சொரூபம்ன்றாருங்க. பாபா இந்த பிரபஞ்சமே என்னுடைய சொரூபம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படின்னா எல்லாமே அவனுடைய சொரூபம்தான். சொரூபம்னா இந்த உலகத்தில் நமக்கு யாருங்க எதிரி இருக்கா? யாருமே எதிரி இல்லை. நமக்கு நம்ம தான் எதிரி, நம்மளுடைய பார்வை தான் எதிரி, நம்மளுடைய மன எண்ணங்கள் தான் எதிரி. இதுதான் எதிரியை தவிர பக்கத்து வீட்டுக்காரரோ எய்த வீட்டுக்காரரோ மூணாவது மனுஷனோ யாரும் நமக்கு எதிரி கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கான். இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு ஆயிட்டுன்னா பிரகலாத சுவாமி இருக்கார், பிரகலாத ஆழ்வார் இருக்கார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணனை அதாவது ஹரி நாராயணனையே கண்டார். ஹரி நாராயணனையே கண்டார். தன்னை மிதிக்க வந்த யானைக்குள்ளேயும் ஹரிநாராயணனை கண்டார். கடிக்க வந்த பாம்புக்குள்ளேயும் ஹரி நாராயணனையே கண்டார். எரிக்கக்கூடிய அந்த அக்னி பிழம்பலையும் ஹரி நாராயணனையே கண்டார். மலை மேலேருந்து தூக்கி போட்டாங்க, ஹரி நாராயணான்னு சொன்னார். ஸோ ஒன்னொன்னுக்குள்ளேயும் பகவான் இருக்கான்ங்கிற ஒரு தெளிவை அந்த சின்ன பிஞ்சு குழந்தையாகிய பிரகலாத ஆழ்வார் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி
பாபா தான் நமக்கு இறைவன். அந்த இறைவன் தான் அனைத்து ரூபமாகவும் அனைத்து நாமங்களாகவும் இருக்கார். ஆகையினால அவரே தான் அனைத்து சேத்திரங்களையும் இருக்கார். தைரியமாக போகலாம். இப்போ இந்த காசி கயா அலகாபாத்லாம் எனக்கு பாஷை தெரியாது, எனக்கு எந்த பாஷையும் தெரியாது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலாம் பார்க்க போகிறீங்க. பன்றிபுரம் சேத்திரத்துலேருந்து நிறைய சேத்திரங்களாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மதுரா, காசி, கயா, அலகாபாத், அயோத்தி, அடுத்து ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவப்பிரயாகை, ஸ்ரீ தாரி தேவி டெம்பிள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் எங்கேயோ இருக்குது. எனக்கு பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு பாபாவை தவிர வேறு எதுவும் தெரியாது. பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்நாதர் தான் நமக்கு எல்லாம், அவனே வழிகாட்டுவார் என்ற ஒரு பெரிய தைரியம்தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் கண்டு ரசிப்பீங்க. இவருக்கு பாஷையும் தெரியாதுன்றாரு, ஒன்று எப்படி போயிருப்பார் அப்படின்னா, பாபான்றவர் தான் தைரியமே. எனக்கு வேறு என்ன தைரியம் இருக்குது இந்த உலகத்தில்? குருநாதன் ஒருத்தர் போதும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு. குருநாதர் ஒருத்தர் போதும், அவர் தான் நம்மளை கையை பிடிச்சி அழைத்து கொண்டு போவார். நடக்க முடியலையா, டே நீ கவலைப்படாதரா, அவனை தூக்கிக்கிறண்டான்னு பகவான் தூக்கிப்பார். பாபாவும் பகவானும் அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி. ஆகையினால் இதற்கு பிற்பாடு வரக்கூடிய சேத்திரங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு சேத்திரங்களையும் நீங்கள் அனுபவிக்கணும். ஒவ்வொரு சேத்திரங்களுக்குள்ளேயும் அடியேன் காட்டக்கூடிய சுவாமிகளுக்குள்ளேயோ ஒரு பூமிக்குள்ளேயோ இடங்களுக்குள்ளேயோ பார்க்குறீங்கன்னா அனைத்திலும் பாபா தான் இருக்கார்ன்ற ஒரு பாவத்தோட ஒரு பக்தியோடு நீங்கள் எல்லாரும் கண்டு ரசிக்கணுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். மேற்கொண்டு இப்படிப்பட்ட இடமெல்லாம் இருக்கான்ங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் பகவான் தான் அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அந்த மாதிரி லீலாஸ் நடந்த இடங்கள் எல்லாம், கிருஷ்ண லீலாஸ் நடந்த இடங்கள் எல்லாம், ராதையினுடைய லீலாஸ் நடந்த இடங்கள் எல்லாம், அயோத்தி ராமபெருமானுடைய லீலைகள் நடந்த இடங்கள் எல்லாம், ஆஞ்சநேய சுவாமி சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம், அதே மாதிரி காசியில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அது அந்த இடங்கள் எல்லாம், ஹரித்வாரில் நிறைய இடங்கள் இருக்குது, ரிஷிகேஷில் நிறைய இடங்கள் இருக்குது, தேவப்பிரயாகையில் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது, தாரி தேவி டெம்பிள் அந்த அம்பாளுடைய சொரூபத்தை நீங்கள் கண்டு உணரலாம். ஸோ இது எல்லாம் ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா ஷிரடி தான். ஆகையினால என்னுடைய யாத்திரையினுடைய ஒரு 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 முழுமையான ஒரு விஷயத்தை இந்த ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்துலேருந்து அடியேன் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் இனி பெரிய பெரிய வீடியோவாகத்தான் வரும். அதை எல்லாரும் பின்தொடர்ந்து பார்த்து அகமகிழ்ந்து குருநாதர் நமக்கு கொடுத்த ஒரு அனுக்கிரகம் அப்படின்னு எல்லாரும் நம்பணும். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக நம்மலாம் யாத்திரைக்கு போனால் போயிட்டு வந்தால் பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்தம் தான், குருநாதரால் கொடுக்கப்பட்ட சொந்தம் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் நேரில் பார்த்ததில்ல, நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க, ஆனால் நான் உங்கள் யாரையும் அவ்வளோவா பார்த்ததில்ல, சில பேரை பார்த்துருக்கலாம். ஆகையினால உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பிரசாதமாக அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய வீடியோக்களையே பிரசாதமாக கொடுக்குறேன். அடியேன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமாக நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத அடியேன் ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன். ஸோ ஆகையினால அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பெரிய வீடியோக்களையும் நீங்கள் கண்டு மகிழ்ந்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு வீடியோவா, இவர் போயிட்டு வந்தார் என்னமோ போட்டிருக்காரு அப்படின்லாம் நினைக்காம, இது பாபா தந்த பிரசாதம், பகவான் தந்த பிரசாதம் அப்படின்ற ஒரு பக்தியோட ஒரு பாவத்தோடு அந்த இடங்களை நீங்கள் எல்லாம் கண்டுகளிக்கணுங்கிறத அடியேன் தாழ்மையோட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இடங்களெல்லாம் மனுஷனாக பிறந்தா போகணும். அதுவும் குருவரலோடு போனால் அதனுடைய பயணமே அற்புதமான முறையில் இருக்குங்கிறத அடியேன் சொல்லிக்கிறேன். இதற்கு முன்னாடி ஷிரடி முதல் இமயம் வரை அப்படின்ற ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா இந்த யாத்திரையில் அடியனுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற அனுபவங்களை அதில் நான் பகிர்ந்திருக்கிறேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஷிரடி முதல் இமயம் வரைன்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில். ஸோ அவசியம் போய் நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பதிவை பார்க்கணும். அப்புறம் இந்த ஷிரடி யாத்திரை இங்கிருந்து தொடங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலங்களையும் நீங்கள் கண்டு மகிழணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எல்லாமல்ல சத்குருநாதனுக்கு என் நமஸ்காரங்கள். சத்குருநாதனுடைய திருவடிப்பட்ட ஒவ்வொரு இடங்களுக்கும் என் நமஸ்காரங்கள். இந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய
அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். புல்லாக இருக்கட்டும், பூடாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் என் நமஸ்காரங்கள். இது அனைத்தையும் எனக்குள்ளே இருந்து புகுத்தின என் ஜெகத்மாதா அன்னை ராதா கிருஷ்ணமாய் அன்னைக்கும் என்னுடைய திவ்யமான மங்களமான நமஸ்காரங்களை சொல்லி இந்த ஒரு வீடியோ பதிவு அடியேன் முடிக்கிறேன். அடுத்து